வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். நேத்திக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஸோ அவர் வந்துட்டு முன்னாள் முதல்வர், முன்னாள் திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி அவரை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற பெயரில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஸோ அவர் சில வருடங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்துட்டு கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் மேலே குண்டாஸ் கூட போட்டிருந்தாங்க. அதற்கப்புறம் நீதிமன்றம் அதை ரத்து செஞ்சுட்டு அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் வந்துட்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பிரச்சார மேடையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியை பற்றி அவதூறாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை குற்றாலத்தில் போய் அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது சம்மந்தமாக திருச்சியில் திமுகவினுடைய ஐடி விங்கை சேர்ந்தவர் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார் அப்படின்ற பெயர்லையும் ஆக்ஷன் எடுக்கப்பட்டு அவரை கைது செஞ்சுருந்தாங்க. ஸோ இதற்கு பல இடங்கள்லேருந்து விமர்சனங்களும் கண்டனங்களும் வந்திருந்தது. அதற்கப்புறம் சைபர் கிரைம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க. நீதிமன்றத்தில் நீதிபதி இதை வந்துட்டு இவருடைய கைதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நேற்றுக்கு நடந்திருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வித்துட்டு நம்ம கள்ளக்குறிச்சி சம்பவங்கள் வரும் பொழுது எல்லாருமே வந்துட்டு ஒரு ட்ரால் பண்ணக்கூடிய விஷயமா சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி கள்ளச்சாராயம் வைக்கிறவனெல்லாம் நீங்கள் விட்டுறீங்க, ஹெல்மெட் போட்டு போகிறவனையும் ட்வீட் போடுறவனையும் நீங்கள் கைது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரால் பண்ணுற மாதிரியான விஷயங்களை, விமர்சனங்களை இந்த அரசாங்கத்தை நோக்கி வைத்திருந்தாங்க. இந்த அரசாங்கமும் பல முறை வந்துட்டு ட்வீட் போடுறது, அவதூறாக பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் திமுகவுக்கு எதிரணியில் இருக்கக்கூடியவங்க, அது பாஜகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, இவர்களை கைது செய்கிறது அப்படின்றது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அவதூறு பேச்சு அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லிமிட் வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதற்கு மேலே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ பேச்சுரிமை இருக்குது அப்படின்ற பெயரில் நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்றதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் யார் மேலே எடுக்கப்படுது அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி, பாஜக, அதிமுக இவர்கள் மேலே ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படுது. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கேவை சேர்ந்தவர்கள் பேசக்கூடியவர்கள் அவர்கள் ரொம்ப கரெக்டாக பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அவர்களினுடைய அவதூறு பேச்சுக்கு திமுக தலைமையே அந்த உறுப்பினரை கட்சியை விட்டு தற்காலிகமாக நீக்கப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்குது. சமீப நாட்களில் கூட நாம் அதை பார்த்துருக்கிறோம். ஏன் அவங்கெல்லாம் கைது செய்யப்படல அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ இதில் ஒரு பார்ஷியாலிட்டி இருக்குது அப்படின்றத நம்மளால் கவனிக்க முடிகிறது. அதை தாண்டி இப்போதைய அரசாங்கம் மேலே சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை ஆதரிக்கக்கூடிய பத்திரிகைகள் விகடன் மாதிரியான பத்திரிகைகள் கூட விமர்சனம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து நிறைய குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. கள்ளக்குறிச்சி சம்பவம், அதற்கு முன்னாடியும் பல சம்பவங்கள் நடந்திருக்குது. சமீபத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் அது நடந்து முடிஞ்ச சில நாட்கள்லேயே வந்துட்டு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர் வந்துட்டு பொது இடத்துல வைத்து படுகொலை செய்யப்பட்டது. சமீபத்தில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் 3 அரசியல் தலைவர்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. அது ரொம்ப பிஸியான சாலையில் வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. அதில் ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறார் அப்படின்ற தகவலையும் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றத சமீப நாட்களினுடைய நிகழ்வுகள் நமக்கு காட்டக்கூடியதாக இருக்குது. ஸோ அதை சரி பண்ண வேண்டிய அரசாங்கங்கள் அதில் கவனம் செலுத்தணும். அதை விடுத்துட்டு ட்வீட் போடுறாங்க, பேசுகிறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் மேலே மட்டும் தாக்குதல் நடத்துறது அப்படின்றது அது அவர்களினுடைய பெயருக்கும் களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு சாட்டை துரைமுருகன் பேசினார் அப்படின்றது எவ்வளோ பேர் அவர் பேசுகிறத நேரில் பார்த்தாங்க, சமூக வலைத்தளங்களில் அதை எவ்வளோ பேர் பார்த்தாங்க அப்படின்றது தெரியாது. ஆனால் நீங்கள் அவர் அரெஸ்ட் பண்ணது ஒரு பெரிய செய்தியாயிடுச்சு, எல்லாருக்கும் இந்த விஷயம் போய் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதற்கு ரியாக்ட் பண்ணுறவங்க, அது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் ரொம்ப காட்டமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்துட்டு குறிப்பிட்ட சமூகங்களினுடைய பெயரை சொல்லி இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை எல்லாத்தையும் வேட்டையாடுறாங்கன்ற வரைக்கும் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதற்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ரியாக்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம்னா கொள்கை ரீதியாக வேறு வேறு கொள்கைகளை வைத்திருந்தாலும் அரசாங்கம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு கைது பண்ணுறத அப்படின்றத அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி எல்லாரும் சேர்ந்து தான் எதிர்ப்பாங்க. பொதுவெளியில் இந்த மாதிரியான ஒரு பார்ஷியாலிட்டியோட இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு இவர்கள் ஆக்ஷன் எடுக்கிறது, இவர்கள் மத்திய அரசாங்கத்தை குறிப்பாக பாஜகவை ஃபேசிஸ்ட்னு சொல்கிறாங்க, இவர்கள் என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறாங்க அப்படின்றதையும் காட்டுது. ஸோ இந்த மாதிரியான தேவையில்லாத நடவடிக்கைகள் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. நீதிமன்றத்தில் போய் அந்த வழக்கு நிற்குது அப்படின்னு பார்த்தோம்னா நேற்றுக்கு கூட அவரை கூட்டிகிட்டு போன உடனே அவருடைய கைதையே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நீதிபதி அவரை விடுதலை பண்ணிட்டாரு. ஸோ இது அங்கேயும் போயிட்டு ஒரு குட்டு வாங்கின மாதிரி தான் இருக்குது. இது எல்லாத்திற்கும் காரணம் முதல்வர் தான் அப்படின்னு நம்ம வந்துட்டு டைரெக்டாக அவரே கை நீட்ட முடியாது. அவருக்கு கீழே தான் காவல்துறை இருக்குது அப்படின்னாலுமே எல்லா விஷயங்களும் அவருடைய நாலேஜோடு தான் நடக்குது அப்படின்றதையும் நம்ம சொல்ல முடியாது.
ஆனால் அவருடைய பெயரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சில விஷயங்கள் நடக்குது. ஆனால் எல்லாத்துக்குமான பொறுப்பு அவர்கிட்ட தான் எண்ட் ஆஃப் தி டேல போய் சேருது அப்படின்றதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது இந்த அரசாங்கத்திற்கு ஏற்கனவே நாட்டில் நடக்கக்கூடிய, மாநிலத்தில் நடக்கக்கூடிய பல குற்ற சம்பவங்கள், பல அசம்பாவிதங்கள், இது எல்லாமே இந்த அரசாங்கம் இந்த சட்டம் ஒழுங்கு அப்படின்றது சரியா இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்குது. அந்த நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி எதிர்த்து பேசுகிறவர்களை சின்ன சின்ன விஷயங்களுக்காக கைது செய்கிறதுன்றது இந்த அரசாங்கத்திற்கு இன்னும் ஒரு கெட்ட பெயரை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் ஒரு திருத்தம் அந்த அரசாங்கம் செஞ்சே தான் ஆகணும். இல்லை இதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அதற்கான விளைவுகளை அவர்கள் சந்திப்பார்கள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.